வணக்கம். விஜயின் விவகாரம் சுப்ரீம் கோர்ட் வரை போய்விட்டது. விஜய்க்கு எதிராக எஃப்ஐஆரும் ஃபைல் ஆனது. இன்னொரு பக்கம் விசிகே, சிபிஐ, சிபிஎம், இதை தாண்டி டிஎம்கே, ஏடிஎம்கேயுடைய சதி வேலை அனைத்துமே ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். விஜய் பதவியேற்ப ஒரே ஒரு எம்எல்ஏ தான் தேவை. ஆனால் அது ஒரு எம்எல்ஏக்காக விஜயை பாடாத பாடுபடுத்தி வைத்திருக்கிறார். இந்த இடத்தில் ராகுல் காந்தியோட இன்வால்வ்மெண்ட், மல்லிகார்ஜுன் கர்கே அவர்களுடைய இன்வால்வ்மெண்ட், இன்னொரு பக்கம் எம்.கே. ஸ்டாலின் அவர் வீட்டில் ஒரு மீட்டிங் நடக்கும். அந்த சீக்ரெட் மீட்டிங்கில் என்னெல்லாம் நடந்தது என்கிற அனைத்துமே இன்னைக்கு உங்களுக்கு நான் எடுத்து காட்டப் போகிறேன். இந்த வீடியோ பதிவு நீங்க பார்ப்பதற்கு முன்பு விசிகே ஒரு கடிதத்தை கொடுத்தாலும் அதுல மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா சப்போர்ட் கொடுத்து விட்டார்கள், கடிதம் கொடுக்கவில்லை. அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் அதை நீங்க இன்னைக்கு பார்க்க போறீர்கள் மிகவும் ஆழமாக. சுப்ரீம் கோர்ட்டில் விஜயன் அரசியல் கட்சி ஒரு வழக்கை போட்டிருக்கு நேரடியாக கவர்னருக்கு எதிராக. என்ன நடந்தது? கவர்னரிடம் 3 முறை விஜய் அவர்கள் நேரடியாக போய் சந்தித்து வந்து விட்டார். ஒவ்வொரு முறையும் கவர்னர் எந்த மேண்டேட்டை, எந்த ஃப்ளோர் டெஸ்டை விஜய் அவர்கள் சட்டசபையில் செய்ய வேண்டுமோ அதை அடம்பிடித்து கவர்னர் அவர்கள் என்னுடைய மாளிகையில் நீங்க இந்த மேண்டேட்டை ப்ரூவ் செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பேன் என்று கூறுகிறார். ஒட்டுமொத்த தமிழக மக்கள், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், பல்வேறு எக்ஸ்பர்ட்ஸ்கள் எடுத்து வைக்கக்கூடிய விஷயம் இல்லை. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக குறிச்சதுக்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, உங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை நீங்க தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். விஜய் அவர்களுடைய இந்த அதிகாரத்தை கான்ஸ்டிடியூஷன் வழியாக அவருக்கு மக்கள் கொடுத்த அந்த மேண்டேட்டை கவர்னர் வழியாக தடுத்து நிறுத்தக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்து வருகிறார்கள். இதற்கு பின்னாடி பிஜேபியும் இருக்கு, இதற்கு பின்னாடி டிஎம்கே, ஏடிஎம்கே இருக்கு. எப்படி அதை நீங்க பாருங்கள். விஜய் அவர்களுடைய அரசியல் கட்சியை சார்ந்த ஒரு அட்வொகேட் நேரடியாக தமிழக வெற்றி கழகம், அதாவது டிவிகே பார்ட்டி has filed a writ petition in Supreme Court seeking to direct the Tamil Nadu governor to invite actor Vijay, TVK party to form the state government as the largest single party. Largest single party எது? டிவிகே. அப்ப டிவிகேக்கு நீங்க எதற்காக அழைப்பு கொடுக்கவில்லை? டிவிகேவிற்கு நீங்க அழைப்பு கொடுக்கவில்லை என்றால் வேறு யாருக்குமே அழைப்பு கொடுக்கக்கூடாது. இவருக்கு அழைப்பு கொடுக்காமல் வேறு யாருக்குமே அழைப்பு கொடுக்கக்கூடாது என்கிற விஷயத்தை மிக தெளிவாக சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கை போட்டிருக்கிறார்கள். ஒரு ரிட் பெட்டிஷன் போடப்பட்டிருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்கை விசாரிக்காதா என்கிற விஷயம் அது வேறு. ஆனால் அது சீக்ரெட் மீட்டிங்கை பற்றியும் நான் உங்களுக்கு மிகவும் ஆழமாக எடுத்து காட்ட வேண்டும். எம்.கே. ஸ்டாலினுடைய வீட்டில் என்ன நடந்தது? அதற்கு முன்பு சுப்ரீம் கோர்ட், இதற்கு முன்பும் பல்வேறு முறையில் இதே போன்ற அசெம்பிளி விஷயங்களை வைத்து, அசெம்பிளியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அசெம்பிளியில் தான் அதற்கான தீர்வு நடக்க வேண்டும் என்கிற அந்த விஷயத்தில் மிக தெளிவாக இருக்கிறது. உதாரணத்துக்கு 1994ஆம் ஆண்டு SR பொம்மை கேஸை கொஞ்சம் கூகுளில் சர்ச் செய்து பாருங்க, உங்களுக்கு புரிய வரும் நான் எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன் என்று. இன்னொரு பக்கம் இன்னொரு ட்விஸ்டும் இங்கே நடந்தது. அந்த சீக்ரெட் மீட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ யூ பி வித் மீ, பிகாஸ் அந்த சீக்ரெட் மீட்டிங்கில் தோல் திருமாவளவன், எம்.கே. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், சபரீசன், கனிமொழி அவர்கள் மற்றும் வீராசுவாமி, இதை தாண்டி சிபிஎம், சிபிஐ, இந்த ஸ்மால் இன்டர்னல் மீட்டிங்கில் என்ன நடந்தது அதை பற்றி நான் பேசுவேன். அதற்கு முன்பு ஏஎம்எம்கே
அம்மா முன்னேற்ற ஏஎம்எம்கே தினகரன் அவர்கள், அவரிடம் ஒரு எம்எல்ஏ இருக்கிறார். அவருடைய ஒரு வீடியோவும் சோஷியல் மீடியாவில் வைரலான இந்த மாதிரி டிவிகேக்கு நான் ஆதரவை கொடுக்க போதும். இந்த கேள்வியை கேட்ட உடனேயே உடனடியாக தினகரன் அவர்கள் நேரடியாக கவர்னரை போய் சந்திக்கிறார். எந்த கடிதத்தை வைத்து நீங்க டிவிகேவை ஆட்சி அமைப்பதற்காக அழைக்க போறீர்களோ, எங்களுடைய அரசியல் கட்சி இந்த லெட்டரை எழுதவில்லை. எங்களுடைய மற்ற தொண்டர்கள் யாருமே இந்த நபருடன் கிடையாது. இது ஒரு பொய்யான தகவல். இதை நீங்க நம்பி இவரை அழைக்க. இது மட்டுமல்ல, தினகரன் அவர்கள் இந்த விஷயத்தை பற்றி ஒரு வழக்கையும் போட்டிருக்கிறார் விஜய் அவர்களுக்கு எதிராக. இந்த அனைத்துக்கும் மேல ராகுல் காந்தி விஜய் அவர்களை பதவி பிரமாணம் எடுக்க வைப்பதற்காக ஒட்டுமொத்த விஷயத்தை தன் கையில் எடுத்திருக்கிறார் ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன் கர்கே. இந்த ரிசல்ட் வந்த உடனேயே ராகுல் காந்தி தெளிவாக லெப்ட் கட்சிகளிடம் போய் பேசுவதாக இருக்கட்டும், எம்.கே. ஸ்டாலினிடம் போய் பேசியதாக இருக்கட்டும், அல்ல நேரடியாக விஜயிடம் பேசியதாக இருக்கட்டும், அனைத்துமே ஒரு லோப்பில் நடந்திருக்கிறது. இரண்டாவது நீங்க பார்த்தீங்கன்னா, ஹார்ஸ் ட்ரேடிங்கான பயம் இப்போ காங்கிரஸ் பக்கத்தில் வந்து விட்டது. 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இப்போ பெங்களூருக்கு கூட்டிச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்ப இந்த 5 நபர்களுமே பெங்களூரில் இருப்பதாக ஒரு தகவல். இன்னொரு பக்கத்தில் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே, இந்த 2 நபர்கள், இவர்களை பற்றின ஒரு சீக்ரெட் மீட்டிங்கை பற்றி நான் தொடக்கத்தில் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த மீட்டிங்கையும் நீங்க பார்த்திருக்க. அதாவது சென்ட் ஆஃப் ரோட் அல்வார்பேட்ல இருக்கக்கூடிய எம்.கே. ஸ்டாலின் அவர்களுடைய வீடு மே 7ஆம் தேதி ஒரு சீக்ரெட் மீட்டிங் நடந்தது. அதாவது நேற்று முன்தினம். இந்த சீக்ரெட் மீட்டிங்கில் எம்.கே. ஸ்டாலின் இருந்திருக்கிறார், தோல் திருமாவளவன் அவர்கள் இருந்திருக்கிறார், சிபிஐல இருக்கக்கூடிய வீரபாண்டியன் அவர்கள் இருந்திருக்கிறார், சிபிஎம்ஐ சார்ந்த சண்முகம் அவர்கள் இருந்திருக்கிறார். இதை தாண்டி உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி அவர்கள், கே வீராசுவாமி, டி.கே. திராவிட கழகம் மற்றும் சபரீசன். இந்த சிறிய மீட்டிங்கில் என்ன நடந்தது? இந்த இடத்துல ஒரு ஈக்குவேஷன் பேசப்பட்டது. என்ன ஈக்குவேஷன்? இதெல்லாம் அந்த நேற்று டிவிக்கு கிடைத்த அந்த கடிதம் சிபிஐ சிபிஎம் கொடுப்பதற்கும் முன்பு வீராசாமி அவர்கள் நேரடியாக அவர்தான் பேசியிருக்கிறார் அந்த மீட்டிங்ல. வேறு யாருமே அதை பேசவில்லை. இவங்க எல்லாம் அமைதியாக, பட் மீட்டிங் இதற்கு முன்னாடி இதுதான் பேசணும்னு முடிவெடுத்திருக்கிறார்கள். ஸோ வீராசாமி அவர்கள் என்ன கூறினார்கள், டிவிகேக்கு நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது, டிவிகேவை உள்ள வரவிடக்கூடாது, நாங்க வேணா எதிர்கட்சியில் இருக்க தயாராக இருக்கிறோம். அதே நேரத்துல இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல நம்மளுடைய பிரச்சனையை முன்னிட்டு வேற யாரோ லாபத்தை பார்க்க போறார்கள். அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களே சீஃப் மினிஸ்டராக இருந்தப்பட்டோம், வெளியில இருந்து நாங்க ஆதரவு கொடுக்கிறோம். இப்ப நீங்க 6 பேர் இல்லாமல், உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய 6 எம்எல்ஏக்கள் இல்லாமல் யாராலுமே ஆட்சி பிடிக்க முடியாது. அதனால் நீங்க எங்களோட வாங்க, டிவிக்கு எதிர்கட்சியில் இருக்கட்டும், நம்ம ஆட்சி அமைச்சிடலாம். இதற்கு 3 பேருமே பிசிகே தோல் திருமாவளவன், வீரபாண்டியன் அவர்கள் சிபிஐ மற்றும் சிபிஎம்ஐ சார்ந்த சண்முகம் அவர்கள் 3 பேருமே ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் ஆல் 3 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இது கொஞ்சம் சாத்தியப்படாது, சுத்தப்படாது. காரணம், இவர்களுக்கு எதிராக தானே நம்ம போட்டியிட்டோம். அப்போ மக்களை எப்படி போய் சந்திக்க போறோம்? இது சரியான. 2வது, இங்க ஏடிஎம்கேவுடன் பிஜேபி வேற இருக்கு, அதை எப்படி நீங்க சமாளிப்பீங்க? அதற்கு டிஎம்கே தரப்பில் இருக்கின்ற அந்த வீரசாமி கொடுத்த பதில், அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, பிஜேபியை நாங்க பார்த்துக்கிறோம், பிஜேபி இல்லாம வெறும் ஏடிஎம்கே மட்டும் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பட் உள்ள நடந்த விஷயம் இதுதான். அன்னைக்கு 2 பேரும் வெளியில் வந்திருக்காங்க. அடுத்த நாள், அதாவது நேற்றும் இந்த லாபி மிகப்பெரிய அளவில் பிரஷர் போட்டிருக்கு சிபிஎம், சிபிஐ மற்றும் பிசிகே மேல. ஃபைனலி சிபிஎம் அண்ட் சிபிஐயிடம் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன் கர்கே அவர்கள் பேசி அவர்களுக்கு அந்த சப்போர்ட்டை கொடுத்ததுனால, அந்த உத்தரவாதத்தை கொடுத்ததுக்கு பிறகு 2 பேருமே அன்கண்டிஷனல் சப்போர்ட்டை தெரிவித்திருக்கிறார்கள். கடத்திட்டு எழுதி கொடுத்தார். இப்ப விசிகே மட்டும் நேற்று நீங்க பாத்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 5 மணி அளவுல பார்ட்டிக்குள்ள ஒரு மீட்டிங் நடந்தது தோல் திருமாவளவன் தலைவர். அங்க பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டது, பல்வேறு விஷயங்களை டிஸ்கஸ் செய்திருக்கிறார்கள். கடைசியில மண்டேலான்னு ஒரு படம் வந்தது தமிழ், இப்போ இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். ஒரே ஒரு
ஓட்டு, அந்த ஓட்டுக்கு அடிச்சுப்பாங்க 2 தரப்புல இருக்கக்கூடிய. அந்த சிச்சுவேஷன்ல இன்னைக்கு விசிகே யார் அதிகமாக லாபம் கொடுப்பாங்களோ அந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகிறதுக்கான இந்த வழி. ஆனால் இந்த இடத்துல டிஎம்கே இன்னொரு சதிவேலையை பார்த்தது. டிஎம்கே என்ன செய்தது? டிஎம்கே had infused their people inside. இப்ப விசிகே 2ஆக உடையக்கூடிய நிலையில் இருக்கு. அப்ப கட்சியை காப்பாற்றுவதா இல்ல ஆட்சியை பிடிப்பதா என்கிற இந்த விஷயத்துக்கு வரும்போது எங்களுக்கு சப்போர்ட் நான் கொடுக்கிறோம். ஆனா சப்போர்ட்க்கு பதிலாக எங்களுக்கு ஆட்சியில் ஷேர் வேணும். 2 எம்எல்ஏ தான். ஆனா ஆட்சியில் எங்களுக்கு சப்போர்ட் வேணும் என்று விசிகே தலைமை முடிவெடுத்தது. அதாவது டெபுட்டி சீஃப் மினிஸ்டர். டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் விசிகேவிற்கு கிடைக்கும். என்ன ஆனது? நாளைக்கு காலையில நாங்க சொல்றோம். 9 மணிக்கு சொல்றோம். விஜய் நிச்சயமாக பதவி பிரமாணம் எடுக்க போறார். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நீங்க பாருங்க, ஒரு சீட்டுக்கு நேத்து 17 சீட்டுகள் அவர் கையில் இருக்கு. 17 சீட்டுகள் எடுத்து சென்று இதே கவர்னர் அவர்களை பார்க்க போன போது விஜய் அவர்களை மறுபடியும் திருப்பி அனுப்பியிருக்கிறார். ஒரு நபருடைய மேண்டேட் பத்தாம இருக்கு, அதையும் கொண்டுட்டு வாங்க, அப்பதான் பதவி பிரமாணம் நடக்கும். சிந்தித்து பாருங்கள், எந்த அளவுல விஜய் அவர்களை அலைக்கழித்திருக்கிறார்கள், மக்களுடைய மேண்டேட்டை அலைக்கழித்திருக்கிறார்கள். விஜய் அவர்களுடைய அரசியலுக்கும் நம்மளுடைய சிந்தனைக்கும் வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் மக்களுடைய மேண்டேட் இருக்கா இல்லையா? மக்களுடைய மேண்டேட்டை நீங்க மதிக்கணுமா இல்லையா? எப்படி ஒரு கவர்னர் விஜய் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை பறிக்கலாம்? சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி யாருன்னா இன்னைக்கு டிவிகே தானே. அப்ப நாளைக்கே சரி, விஜய் அவர்களுக்கு நீங்க அந்த வாய்ப்பை கொடுக்கவில்லை, டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேருமே ஆட்சி அமைத்து விடுகிறார். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்க போறாங்க? எப்படி அது நியாயப்படும்? மக்களுடைய மேண்டேட் வேற, நீங்க யாருக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறீர்கள், எப்படி இது நியாயப்படும் என்று எனக்கு தெரியவில்லை. அட்லீஸ்ட் ஒரு 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம், let him run the government, let him see what he can do the best. அப்படி உங்களுக்கு அதுல திருப்தி கிடையாதுன்னா அடுத்த கட்சிக்கு நீங்க ஓட்டு போடுங்க, அடுத்த கட்சி அங்க வரப்போகுது. How is this justified? நிச்சயமாக விஜய் அவர்களுக்கு கிடைத்த அந்த வாய்ப்பு அவருக்கு போய் சேர வேண்டும். அதற்கு மேல உங்களுடைய விமர்சனங்கள் வேறாக, அரசியல் கருத்துக்கள் வேறாக இருக்கலாம். ஆனால் mandate is mandate. It is public's mandate. சிந்தித்து பாருங்கள். நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.